பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஹ் நமக்கு அல்லாஹ் இந்த குரானை கொடுத்துருக்காங்க. இந்த குரான் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இல்லை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நமக்கு நல்லா வாழ்வதற்கு இந்த பூமியில ஒரு வாழும் கலையையும் நமக்கு ஈர் உலக வாழ்க்கைக்கும் வெற்றி பெறுவதற்காக இந்த குரானை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரு. அதன் தீய சம்பாத்தியங்களின் பின்விளைவுகளால் ஓர் ஆத்மா துன்புறாது இருக்கும் பொருட்டு குரானாகிய இதனை கொண்டு நினைவூட்டுவீராக அப்படின்னு நான் சொல்றாரு. பொதுவா மனிதர்கள் நாம பல தீய சம்பாத்தியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். 4வது அத்தியாயத்தின் 78வது வசனத்துல 78, 79 அல்லாஹ் சொல்றாரு, உங்கள் கரங்களால் தேடிக்கொண்ட வினையின் காரணமாக உங்களுக்கு கெட்டது நிகழுது அப்படின்ட்டு. இப்ப ஒவ்வொரு விதமான கேடுகள், துன்பங்கள், பசி, பயம், உயிர் நஷ்டம், விளைச்சல் நஷ்டம், இந்த மாதிரி பலவிதமான பின்விளைவுகளால நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த பூமியில. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, அந்த தீய சம்பாத்தியங்களின் பின்விளைவுகளால் ஓர் ஆத்மா துன்புறாது இருக்கும் பொருட்டு குரானாகி இதனை கொண்டு நினைவூட்டுவீராக அப்படின்னு. ஆக நாம இந்த மாதிரி பின்விளைவுகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விதமான என்ன சொல்றது தீய சம்பாத்தியங்களுக்கு வெவ்வேறு விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், உயிர் நஷ்டம், விளைச்சல் நஷ்டம், பொருள் நஷ்டம், அதாவது கடவுளுடைய அந்த என்ன சொல்றது அல்லாவின் அருளை மாற்றி விடுவது நம்மளுடைய தீய சம்பாத்தியங்களின் விளைவுகளாக இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றாருன்னா, பொதுவா நம்ம எல்லாருக்குமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பொருளாதார நஷ்டங்கள், கஷ்டங்கள். இப்போ ஒரு பசி, பயம், உயிர் நஷ்டம் இதெல்லாம் விட்டு விட்டு வரலாம், அல்லது லேட்டா வரலாம், அப்படி இருக்கும். ஆனா பொருளாதார நஷ்டம் பொருளாதார விஷயத்துல நஷ்டம் என்பது அன்றாட நம்ம பார்க்கிறோம், அன்றாடம் அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் நம்ம. அப்ப அந்த மாதிரி ஒரு பின்விளைவுகளை நம்ம பின்விளைவுகளால் துன்புற்று கொண்டு இருக்கிறோம் நம்ம இல்லையா. ஏன்னா பொருளாதாரம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப நம்ம இந்த மாதிரி கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப இது குரான்ல நான் பார்க்கும் பொழுது என்ன இதுன்னா, நம்ம ஒரு சம்பாதிக்கிற தீய சம்பாத்தியங்களின் பின்விளைவுகளால் இந்த மாதிரி கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, பொருளாதார விஷயங்கள், பொருளாதார சிக்கல், பொருளாதார குறைபாடு, பொருளாதார அந்த விஷயங்கள் நிறுத்தப்படுதல், குறைக்கப்படுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெட்ட செயல்கள் செய்வதனால அது நமக்கு நிறுத்தப்படுதா அப்படின்னு தான் நிறுத்தப்படுது அப்படிங்கிறதா நம்ம இவ்வளவு காலம் எண்ணிக்கிட்டு இருந்தோம். பொதுவா மக்கள் கூட சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்ச எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிற டைலாக் நம்ம பல இடங்கள்ல அனுபவிச்சிருக்கோம். ஆனா குரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்படுறதுக்கு காரணம் நீங்கள் சம்பாதிக்கிற தீய சம்பாத்தியங்களின் பின்விளைவுகளால் அல்ல. ஏன்னா ரொம்ப குறிப்பா அல்லாஹ் சொல்றாரு 7வது அத்தியாயத்துல
34வது அத்தியாயத்துல 89வது அத்தியாயத்துல உள்ள சில வசனங்கள்ல நற்செயல்களை கைவிடுதல வளம் கைவிட்டு போவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம இவ்வளவு காலமும் ஒரு கற்பனை பண்ணி கொண்டிருந்த எண்ணிக்கொண்டிருந்த இந்த மாதிரி பொருளாதார சிக்கல் வருவதற்கு காரணம் நம்ம கெட்ட விஷயங்கள் செய்வதனால அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாருன்னா, நற்செயல்களை கைவிடுதலே வளம் கைவிட்டு போகிறதுக்கு காரணமா இருக்குது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. 63வது வசனத்துல பார்க்கலாம். நான் வேணா படிக்கிறேன். 7வது அத்தியாயத்தின் 163வது வசனம். கட்டளைகளை கடைபிடித்தல் வளத்தை கொண்டு வருகின்றன. தலைப்பு சப்டைட்டிலே அதான், கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனாலதான் வளம் வருது. கட்டளைகளை வசனம் சப்பாத்தை அவமரியாதை செய்தவர்களான கடலின் அருகில் இருந்த அந்த சமுதாயத்தை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. அவர்கள் சப்பாத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த போது மீன்கள் அவர்களுக்கு அபரிமிதமாக வந்தன. ஆனால் அவர்கள் சப்பாத்தை மீறிய போது மீன்கள் வரவில்லை. அவர்களுடைய வரம்பு மீறலின் ஒரு பின்விளைவாக இவ்விதமாக அவர்களை நாம் வருத்தினோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சப்டைட்டில் கவனிச்சீங்களா? கட்டளைகளை கடைபிடித்தல் தான் வளத்தை கொண்டு வருகின்றன. இந்த வசனத்துல நான் அது என்னுடைய கருத்துக்கு நான் இந்த வசனத்தை நான் எடுத்து சொல்றேன். 34வது அத்தியாயத்தின் 34வது அத்தியாயத்துல 15வது வசனம் மற்றும் 16வது வசனத்துல, சீபாவின் சொந்த நாடு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இரு சோலைகளுடன் ஓர் அற்புதமாக இருந்து வந்தது. உங்களுடைய இரட்சகரின் வாழ்வாதாரங்களில் இருந்து உண்ணுங்கள், மேலும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். நல்ல நிலம், மேலும் மன்னிக்கின்ற ஓர் இரட்சகர். அவர்கள் திரும்பிச் சென்றனர். அதன் விளைவாக பேரழிவானதொரு வெள்ளத்தை அவர்கள் மீது நாம் ஊற்றினோம். மேலும் அவர்களுடைய இரு தோட்டங்களை கெட்ட சுவை கொண்ட கனிகளையும் செடிகளையும் மேலும் பற்றாக்குறை மகசூலையும் கொண்ட இரு தோட்டங்களாக மாற்றி அமைத்தோம். சீபாவின் சொந்த நாடு அப்படி சொல்றாரு அல்ல, அது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அப்படி சோலைகளுடன் அற்புதமா இருந்து வந்துச்சு. அவங்களுடைய இரட்சகர் அவர்களுக்கு உண்றதுக்கு அப்படி விஷயங்களை வாழ்வாதாரங்களை கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க திரும்பி சென்றுட்டாங்க. அவங்க மீது வெள்ளத்தை ஊற்றணும், அவங்களை இரு தோட்டங்களையும் கெட்ட சுவை கொண்டதான கனிகளையும் முட்சீடுகளையும் ஆக்கணும். பற்றாக்குறை மகசூலை கொண்ட இரு தோட்டங்களாக நாம் மாற்றி அமைத்தோம். ஏன்னா அவங்க நன்றியுடையவர்களாக இருக்கல என்பதற்காக தான். அவர்கள் நன்றியற்றவர்களாக இருந்தாங்க. அவர்கள் திரும்பி சென்றனர். அதை நன்றியுடையவர்களாக இருங்கள் அப்படிங்கிறார். இங்கே நன்றியை விடுவதன் மூலமாக, நல்ல செயல்களை கைவிடுவதன் மூலமாகத்தான் பற்றாக்குறை மகசூல். சப்பாத்தை கடைபிடிக்காம போனதுனாலதான் மீன்கள் வராம இருந்தது. அதுபோல 89வது அத்தியாயத்தின் 16வது வசனம், 89வது அத்தியாயத்தின் 16ல இருந்து 20 வரைக்கும் பார்ப்போம். வாழ்வாதாரங்களை குறைத்தலின் மூலம் அவனை அவர் சோதித்தால் அவன் கூறுகின்றான், என் இரட்சகர் என்னை இழிவுபடுத்துகின்றார். தவறு. அனாதையை மதிக்காததன் மூலம் நீதான் அதனை உன்மீதே வரவழைத்துக் கொண்டாய். மேலும் ஏழைகளின்பால் தர்மத்தை ஆதரிக்காததாலும், மேலும் நாதியற்ற அனாதைகளின் சொத்துக்களை விழுங்கியதாலும், மேலும் பணத்தை மிகவும் அதிகமாக நேசித்ததாலும் என்னாச்சு? வாழ்வாதாரங்களை குறைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அல்லாஹ். வாழ்வாதாரங்களை குறைச்சேன், அதன் மூலம் சோதிச்சேன். ஆனா அவன் சொல்றான், என் இரட்சகரை இழிவுபடுத்திட்டாரு. இவ்வளவு காலம் நல்லா காசு பணம் அப்படி கண்ணியமா இருந்திருப்பான் மக்கள் மத்தியில. காசை வச்சு மக்கள் ஒரு கௌரவம் கொடுக்குறாங்கல்ல. அவன்கிட்ட காசு இல்லாம போனவனா மக்கள் யாரும் மதிக்கிறது இல்லை. உடனே அவன் என்ன செஞ்சிடறான், என்னை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு. அல்லாஹ்வே ஏன் அந்த வாழ்வாதாரத்தை குறைத்தார் அப்படின்னா அதான் சொல்றாரு. அவன் அனாதையை மதிக்கல. நற்செயல்களை கைவிடுறது இதெல்லாம். அனாதையை மதிக்கணும், ஏழைகளின்பால் தர்மத்தை
ஆதரிக்கணும். ஏழைகளின்பால் தர்மத்தை தர்மத்தை கொடுக்கறது ஒண்ணு இருக்கு, ஒருத்தன் கொடுக்கறானா அந்த தர்மத்தை ஆதரிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. தர்மத்தை ஆதரிக்காம விட்டுறது, இவன் நாதியற்ற அனாதைகளின் சொத்துக்களை விழுங்கிறது, பணத்தை அதிகமா நேசிக்கிறது. அதாவது அல்லாஹ்வைத்தான் அதிகமா நேசிக்கணும், அதை விட்டுறான் பாருங்க. அந்த நற்செயல், அதுதான் நற்செயல். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப பொதுவா மக்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது. நான் இப்படி குர்ஆன்ல இதுல காண்றேன். அதே இடத்துல அல்லாஹ் இன்னும் சரணடைந்தவர்கள் காப்பாற்றப்படுறாங்க. பொதுவா மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, பூரணமான ஒரு பாதுகாப்பு வேணுமா, பூரண பாதுகாப்பு 100% பூரண பாதுகாப்புன்னா அதுதான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, பூரண பாதுகாப்பு வேணும்னா முதல்ல போலித்தெய்வ வழிபாட்டை கைவிடுங்கன்னு சொல்றாரு அல்லாஹ். தங்களுடைய நம்பிக்கையை போலித்தெய்வ வழிபாட்டினை கொண்டு களங்கப்படுத்தாதவர்கள் பூரண பாதுகாப்பிற்கு தகுதி அடைந்து விட்டனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் உன்னை சொல்றாருன்னா, அத உங்களுக்கு தூதர்களின் மூலம் நீர் வாக்களித்த ஆசிகளை எங்கள் மேல் பொழிவீராக அப்படின்னு இதெல்லாம் தூதர்கள் வந்து சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாரு, நீங்க போலித்தெய்வ வழிபாடு செய்யலைன்னா உங்களை பூரண பாதுகாப்புல நான் வந்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து அல்லாஹ்வின் வாக்குறுதி, சத்தியம். அந்த சத்தியத்தை அடையாளம் கொண்டு கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆக அந்த பூரண பாதுகாப்பிற்கு போலித்தெய்வ வழிபாட்டை கொண்டு நம்ம களங்கப்படுத்தாம இருக்கணும். போலித்தெய்வ வழிபாடை கொண்டு நம்ம களங்கப்படுத்தாது இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நாம அல்லாஹ் உதவினால ஒரு சரண் அடைந்தவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்ட சரணடைந்தவர்களாக இருக்கிறோம். அந்த சத்தியம், அதான் அந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வது என்பது என்ன, அதனுடைய முதல் விஷயம் என்னன்னா, கடவுளுக்கு மட்டுமே ஏகோபித்த அதிகாரம், அவருக்கு மட்டுமே அனைத்து சக்திகளும் என்ற அந்த சத்தியத்தை நம்ம அடையாளம் கண்டு கொண்டிருக்கோம். பார்த்தீங்களா, சரணடைந்தவர்களான நம்மளை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறாரு. புகழ்ச்சி கடவுளுக்கு புரியுது. அந்த சத்தியம் அவங்களை நன்னறியாளர்களாக ஆக்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. இந்த சத்தியம் அவங்களை நன்னறியாளர்களாக ஆக்குகிறது. அப்ப அந்த சத்தியத்தை நம்ம கையில பிடித்து கொண்டோம் என்றால், எந்த சத்தியம், அந்த மேலான அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே உள்ளன என்று அந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்டு அந்த சத்தியம் அவர்களை நன்னறியாளர்களாக ஆக்கின்றது. எவர்கள் அல்லாஹ் மட்டும்தான் அனைத்தையும் நடத்துகின்றார் என்று நம்புறாங்களோ அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத சொல்றத நம்ம பல தடவை பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அந்த சத்தியத்தை நம்ம கையில பிடிச்சுக்கிறணும். எந்த ஒரு நிலையிலையுமே அந்த சத்தியத்தை நம் கையில பிடித்து கொண்டோம் என்றால் அந்த சத்தியம் நம்மளை நன்னறியாளர்களாகும். ஏன்னா நன்னறி என்பது போட்டியிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நன்னறி என்பது நமக்கு குறைந்து கொண்டே போகுது, விடுபடுது இல்லையா. ஒரு மனிதன் ஒரு நன்னறியாளனாக ஆக வேண்டும் என்றால் அந்த சத்தியத்தை நம்ம கையில பிடிச்சுக்கிறணும். எப்பயுமே அந்த நற்செயல்களில் கைவிட்டு விடாமல் அந்த அந்த சத்தியத்தை கையில பிடித்து கொண்டு இன்னும் நம்ம மேலும் நற்செயல்களையும் கைவிட்டு விடாமல் நன்றி செலுத்தி கொண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் மிக முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்துக் கொண்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சரணடைந்தவர்களாக நாமும் நம்முடைய சந்ததியினரும் சத்தியத்தை பத்தி அவங்களுக்கு அந்த சொல்லணும், அந்த சத்தியத்தை அவங்க கையில பிடித்துக் கொள்ளணுங்கிறதையும் அன்றாடம் அவர்கள் கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தி கொண்டு தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைத்துக் கொண்டு இருந்தா இதெல்லாம் கேரண்டி அல்லாஹ் சொல்றாரு, உத்தரவாதமான ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக குர்ஆன்ல சொல்றாரு. அது நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம இந்த வரைக்கும் பார்ப்போம். இந்த அடிப்படையான விஷயங்கள் நான் எப்பயுமே அதுதான் அடிப்படையா தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இன்னும் நம்ம நற்செயல்கள் செய்யறதுக்கு என்ன வழி, ரொம்ப சிம்பிளா அது அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறாரு, எது எதை செஞ்சா அது அதனுடைய சூத்திரம் என்ன அப்படின்ட்டு தேடுவேன்.
அதெல்லாம் ரஷாது கற்றுக் கொடுத்ததுதான். அது அப்படிதான் டெவலப் பண்ணிக்கிட்டே நம்ம வரோம் நம்ம. ஏன்னா அவர் ஒரு வழிகாட்டும் ஆசிரியராக இருக்கிறாரு. அப்ப அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காண முடியுது. ஆக அடிப்படையா அந்த சத்தியத்தை நாம் கையில பிடித்துக் கொண்டு கடவுள் சொன்ன நற்செயல்களை கைவிட்டு விடாம நன்றி செலுத்தி கொண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் பொறுப்பை ஒப்படைத்துக் கொண்டும் இருக்கிறாங்க பாருங்க. நற்செயல்கள் என்பது அதுதான் பாக்குறோம். எல்லா நற்செயல்களையும் செய்ய முடியுதா? நம்மள செய்யல. அப்ப நற்செயல் என்னன்னா முதல்ல சத்தியத்தை அடையாளம் கொண்டு அதனை ஆதரிப்பது என்பதுதான் முதல் விஷயமாக இருக்கு. அது நம்மளே நன்னறியாளர்களாக ஆக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளை செஞ்சிடும். ஆக அந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்டதுனால அதை நம்ம கையில பிடிச்சுக்கிட்டோம்னாக்கும் அது நம்மளை நன்னறியாளராக அது ஆக்கும். அது ஒரு தனி ரூட்டு இருந்தாலும் நாம அன்றாடம் நமக்கு கொடுக்கக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறது. இப்ப சுபஹானல்லாஹ் அத சுவைக்க வச்சுட்டாரு. அது சுவைத்து கொண்டு இருக்கிறேன்னா இன்னும் அதுல என்ன டெவலப்னா, எனக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு நான் ஒரு நன்றி செலுத்திக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் இன்னைக்கு மத்தியானம் சோறு கொடுத்தாரு, ஒரு காய் கொடுத்தாரு, சுவையான ஒரு காய், அப்புறம் மோர் கொடுத்தாரு, கறி கொடுத்தாரு அப்படின்னு ஒண்ணுக்கும் சொல்றது, ஒண்ணா சொல்றது அப்படி டெவலப் ஆகி இன்னும் என்னன்னா அதுக்கு ஒரு தடவை மட்டும் இல்லாம ஒரு 2-3 தடவை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன் அப்படிங்கிறத அதை உணர முடியும். ஒரு தடவை எனக்கு இன்னைக்கு இப்படி கொடுத்தாரு அப்படின்ட்டு ஒரு தடவை சொல்றதுலையும் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறாரு. அதுக்கே நம்ம பல தடவை நன்றி செலுத்தணும்னாக்க அது இன்னும் அதிகரிக்கும், டெவலப் ஆகும். பார்க்க முடியுது. அது அல்லாஹ்வின் வாக்குறுதியை நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் அந்த அடிப்படையா நன்றி செலுத்துதல் என்ற விஷயம் நமக்கு அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு என்ன தருதுன்னா பொருளாதார சிக்கல் இருந்து நம்மளை விடுபட வைக்குது. இன்னும் நம்ம 4வது அத்தியாயத்தின் 147 சொல்றாரு, 8வது அத்தியாயத்தின் 33 சொல்றாரு. இது என்னன்னா அது நான் சொன்னேன்ல, நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இது 147 பார்க்கிறோம். 4வது அத்தியாயம் 147வது வசனத்துல, நீங்கள் நன்றியுடையவர்களாகி மேலும் நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களை தண்டிப்பதன் மூலம் நான் என்ன லாபம் அடைய போறேன்னு நல்லா கேட்கிறார். நீங்கள் நன்றியுடையவர்களாகி நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களை நான் ஏன் தண்டிக்கிறேன், அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு, நீங்க நன்றி செலுத்துங்க அப்படிங்கிறாரு. நன்றி என்பது மிக முக்கியமான ஒரு நற்செயலாக இருக்குது. தேங்க் காட், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிம்பிளாவும் எளிமையாவும் இருக்குது. ஆக நன்றியுடையவர்களாக இருந்தா அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு சூத்திரம் என்னன்னா, நீங்கள் நன்றியுடையவர்களாகிவிட்டால் உங்களை நான் தண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அதே நேரத்துல 8வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றாரு அதே விஷயம்தான். ஆயினும் நீர் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற சமயம் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதாக இல்லை, அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கையிலும் கடவுள் அவர்களை தண்டிப்பதாக இல்லை. தூதர் மத்தியில இருக்கும் பொழுதும் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறது இல்லை, யாரு பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களையும் அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லை. ஆக நன்றி செலுத்துதல், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறது, இது ரெண்டுமே நம்மளை தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய விஷயமாக இருக்குது. அது மாதிரி நற்செயல்களை செய்வதன் மூலமாக பொருளாதார சிக்கல்ல இருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு விஷயத்தையும் குர்ஆன் சொல்லி தருது. அதான் அடிப்படையா நம்ம இந்த சத்தியத்தை கையில பிடித்துக் கொண்டு, அந்த சத்தியத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் நம்மளை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நன்னறி வந்துடும். நாம அதே நேரத்துல நன்றி செலுத்திக் கொண்டும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளை கண்டித்து எந்த லாபமும் காண போறதில்லை, நம்மளுக்கு எந்த பற்றாக்குறை மகசூலை கொடுக்க போறதில்லை, நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை குறைக்க போவதில்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு.
இது அடிப்படையாக நாமளும் கற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் அந்த 7,181 நம்ம அதை இன்னொரு தடவை கூட அதை வசனத்தை கூட நான் படிக்கிறேன். நம்முடைய படைப்பினங்களில் சத்தியத்தை கொண்டு வழி நடத்துகின்றவர்கள் உள்ளனர், மேலும் அந்த சத்தியம் அவர்களை நெறியாளர்களாக ஆக்குகின்றது. இதுதான் அந்த இது. சத்தியத்தை கொண்டு வழி நடத்துவாங்க. இந்த குரானை கொண்டுதான் அவங்க வழி நடத்துவாங்க. குரான் குரான் குரான், நத்திங் பட் குரான், குரான் குரான் அலோன், நத்திங் பட் குரான் அப்படிங்கிறது மாதிரி அதை கொண்டுதான் வழி நடத்தணும். அந்த சத்தியம் அவர்களை நன்னறியாளர்களாக ஆக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். அப்ப சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்டு நமக்கும் நன்னறி கிடைக்கும். நற்செயல்களை, அந்த அல்லாஹ் சொன்ன நற்செயல்களை விடாம இருந்தா பொருளாதார சிக்கல் இருந்து விடுபடலாம். நன்றி செலுத்திக் கொண்டு அவமன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருந்தா தண்டனையிலிருந்து விடுபடலாம். இறுதியா ஒப்படைப்பது. அல்லாஹ் யார் என்கிட்ட என்ன பொறுப்பை ஒப்படைக்கின்றார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றார். இது ரொம்ப ஒரு நாளுக்கு நம்மளுக்கு எவ்வளவோ பொறுப்புகள் வருது. இந்த வாழ்க்கையே ஒரு பொறுப்பு தாங்க. அந்த அமானத்து பொறுப்பை சுமந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாருல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வர்றோம்ல, நானே பார்த்து உங்களை தேர்ந்தெடுத்துறேன்னு வந்தோம்ல, அதுதான் அநியாயம் அக்கிரமம் சொல்றாரு. ஆனா அதுதான் இந்த வாழ்க்கை முழுவதும் சோதனையா இருக்கு. அப்ப அந்த வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் எல்லா பொறுப்புகளையும் நம்ம அல்லாட்டையே ஒப்படைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கவனக்குறைவாக நம்மளே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம், இல்லை ஒப்படைக்க மறந்துடுறோம், இல்லை குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான், பெரிய விஷயங்களை மட்டும் ஒப்படைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. எல்லாம் காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், காட் இஸ் டூயிங் எவ்ரி திங் அப்படிங்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே ஒப்படைக்கணும். ஏன்னா ஒப்படைக்காதவர்களை பற்றி, கடவுளிடம் பொறுப்பை ஒப்படைக்காதவர்கள் யாருங்கிறத, கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காதவங்களை பத்தி 16வது அத்தியாயத்தின் 99 மற்றும் 100வது வசனத்துல சொல்றாரு, நம்பிக்கை கொண்டு மேலும் தங்கள் இரட்சகரிடம் பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நம்பிக்கை கொண்டு தங்கள் இரட்சகரிடம் பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தங்களுடைய எஜமானனாக அவனை தேர்ந்தெடுத்தோர், தங்களுடைய தெய்வமாக அவனை தேர்ந்தெடுத்தோர் வரை மட்டிலுமே அவனுடைய ஆதிக்கம் உள்ளது. அப்ப யாரு மேல சாத்தான் ஆதிக்கம் கொண்டிருக்கான்னா, அல்லாட்ட யாரு தவக்கல்த்து அலல்லாஹி தவக்கல்த்து அப்படின்னு சொல்லலையோ, எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பை ஒப்படைக்கலையோ, அவர்கள் எல்லாம் சாத்தானுடைய ஆதிக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், திரும்பவும் நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையுமே கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது, கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறது, பொருளாதார சிக்கல்ல இருந்து விடுபடுவதற்கு நற்செயல்களை புரிவது, நன்னறியாளர்களாக ஆவதற்கு சத்தியத்தை கையில பிடித்துக் கொள்வது, இதுதான் அடிப்படை. இதை நாமும் செய்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ். தவக்கல்து அலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.